தேட்டருக்கு வரணும்னா பாகுபலி மாதிரி படம் எடுக்கணும் சார். சும்மா வந்து சின்ன சின்ன படத்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சென்டிமெண்ட்டாக கண்ணை கசக்கிற படத்தையெல்லாம் எப்படி சார் பார்க்கறது? அது ஒரு லாபி அப்படின்னு ஒன்று சொன்னான். அது ஒரு திட்டமிட்ட லாபி. அது ஆனால் இதில் என்ன வேடிக்கைனா, மலர்ந்து மலராத பாதி மலராகங்கிறது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலு. அதுதான் அண்ணன் தங்கச்சியோட அந்த உணர்வை சொல்லுகிற ஒரு இடம் இருக்குல்ல, அப்ப அந்த உணர்வை சொல்லுகிற இடம் வந்து பிரம்மாண்டங்களால தர முடியாது. இஸ்லாமிய கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு, அவர்கள் வாழ்வியலை வைத்துக்கொண்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்னவா இருக்கு, அவங்களுடைய சடங்குகள் என்னவா இருக்கு, அவங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை என்னவா இருக்கு, அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கை முறை மொத்தத்தையுமே ஒரு திரைப்படத்திலே அவர்களுடைய பண்பாட்டு சூழலை வந்து ஒரு பதிவு. பாரதி ராஜா வந்து தேனி மாவட்டத்தினுடைய கதைகளை எடுக்கும்போது வட மாவட்டங்களின் வாழ்க்கை முறையை யாருமே பதிவு செய்யல. அப்ப என்ன செஞ்சாருன்னா, ஒரு தங்கர் பச்சான் ஒரு இயக்குனர் வந்து அழகி மாதிரி திரைப்படத்தை எடுக்கும்போது பண்ருட்டியில என்ன நடக்குது, அந்த கடலூர் சார்ந்த வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத, அப்ப அந்த மண்ணிலிருந்து ஒரு கலைஞன் வந்து அதை சொல்லுகிற போது மட்டும்தான் அது முழுமை பெறுகிறது. இளமையிலே வந்து தங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அவங்களுடைய வாழ்வினுடைய அந்த தீராத துயரத்தை வாழ்க்கை துணை தேடும் படலத்தை நூறுசாமி மாதிரி படங்கள்ல உணர்வு பூர்வமான படங்கள் மட்டும்தான் என்னைக்குமே எவர் கிரீனா நீடிக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிறிய பட்ஜெட் படங்கள் புதிய இயக்குநர்களுக்கு, புதிய படைப்பாளிகளுக்கு ஒரு விதமான நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹபீபி, அதே போல் நூறுசாமி போன்ற படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய ஒரு திசையை நோக்கி செல்கின்றன. அந்த வழக்கமான தமிழ் சினிமாவோட ஃபார்முலாவை வந்து வேறு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இது ஒரு முயற்சியாது. இல்லை, சினிமா பார்ப்பதற்கென்று பழகிய கதைகள், பார்த்த இடங்கள், கேள்விப்பட்ட கதைகள், ஏற்கனவே பார்த்து தீர்த்து சலித்த கதைகள் என்று இல்லாமல், நீங்கள் உணவு ரசனையில் வந்து இன்றைக்கி ஒன்று சாப்பிட்றோம்னா அதையே நம்ம டெய்லி சாப்பிட மாட்டோம். உணவில் நம்ம மாறுபட்ட ரெஸ்டாரண்ட்டை நோக்கி பயணிப்போம். வீட்டில் உணவு தயாரித்தா கூட ஒரே மாதிரி உணவை யாரும் சாப்பிட மாட்டோம். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே ஃபுட்டுக்கு போகாமல் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சைனீஸ் ஃபுட்டுக்கு பக்கம் பாய்கிறாங்க எல்லாரும். அது வெள்ளி சனி. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், வண்டியை போட்டு தேடி எங்கேடா வந்து அக்கா கடை எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் மீனை வந்து விதவிதமாக சாப்பிடணும், பல வகையான மீன்களை சாப்பிடணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் அலைவான். சில பேர் கேரளா மிஸ் போகிறான், ஆந்திரா மிஸ் போகிறான். ஏன் இவ்வளவு தேடல்கள் அப்படின்னா, ஒரு உணவு ரசனையை வந்து தேடி அலைவது போல கலை ரசனையில் புதிய கதைகள், புதிய அனுபவங்கள் நமக்கு தேவைப்படுது. எப்போவுமே பார்த்த மூஞ்சியவே பார்க்கணும், ஏற்கனவே ஒரே மாதிரி கதைகளையே பார்க்கணும், ஆடியன்ஸுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். அப்போ கடந்த காலத்துலலாம், இப்போ இந்த கொரோனா பேரிடர் காலத்துலலாம் என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் காலத்துலலாம் இனிமே சினிமா தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, ஒன்லி ஓடிடி தான், நம்ம முடிஞ்சிச்சு சினிமா கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோ படம் வந்து மாஸ் படம் தான் வரும், மாஸ்டர் மாதிரி விஜய் படம் மாதிரி படங்கள் தான் நீ வெற்றி பெறும். தேட்டருக்கு வரணும்னா பாகுபலி மாதிரி படம் எடுக்கணும் சார். சும்மா வந்து சின்ன சின்ன படத்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சென்டிமெண்ட்டாக கண்ணை கசக்கிற படத்தையெல்லாம் எப்படி சார் பார்க்கறது? அது ஒரு லாபி அப்படின்னு ஒன்று சொன்னான். அது ஒரு திட்டமிட்ட லாபி. ஆனால் இதில் என்ன வேடிக்கைனா, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி, இப்போ மாம்பழ சீசனு, டெய்லி வந்து 1 கிலோ மாம்பழம் வாங்கலாம். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவோம்? 10 நாளைக்கு மேலே சாப்பிட முடியாது. திகட்டும்ல, எல்லாமே திகட்டும்ல. ரசனை என்பது மாற்றத்துக்குரியது தானே. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இதுவரைக்கும் சொல்லப்படாத கதை இருக்கா? இளம் வயதுல மனைவியை பறி கொடுத்தவனுக்கு, பொண்டாட்டி செத்தவனை வந்து புது மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய வழக்கம் வந்து நடைமுறையில் இருக்கு. எங்காவது அதுக்கு மாறுதலாக கணவனை இழந்த ஒருத்தி, வாழ்க்கை துணையை வந்து கணவனை ஆணை இழந்த ஒருத்திக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சிந்தித்த தலைமுறை இருக்கிறதா? குழந்தைகளுக்காக அம்மா வாழ்றா, அம்மாவுடைய தனிப்பட்ட சுக துக்கங்களுக்கு, பர்சனல் லைஃபுக்கு ஒரு துணை வேணும்னு குழந்தைகள் சிந்தித்தது உண்டா? குழந்தைகள்லாம் வளர்ந்த குழந்தைகள் சிந்தித்ததுண்டா? அப்போ நம்ம ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம் சொல்கிறோம். ஒரு வீட்டில் இளம் வயதில் மனைவி தவறி போயிட்டான்னா, இந்த பிள்ளையை பார்த்துக்கிற ஆள் வேணாமான்னு கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பான். ஒரு வம்சம் தலைக்கணும்பா சில பேர், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து அது நடந்துருச்சுன்னா, மிக இளம் வயதில் வந்து கணவனை இழந்துட்டா அப்படின்னா, அவளை தனிமைப்படுத்தி அப்படி வாழ்க்கையில் அவள் இருக்கிறது வந்து புனிதப்படுத்துகிற ஒரு இடம் இருக்குல்ல.
இது வந்து உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தான், பசி எல்லாருக்கும் ஒன்று தான், காமம் எல்லாருக்கும் ஒன்று தான், உயிரினங்களை, அதாவது காதல் என்பது உயிர் இயற்கை. அதை வந்து நீ எவ்வளவு புனிதங்களின் வழியாகவும் போதனைகளின் வழியாகவும் எதை சொல்லியும் வந்து அதை வந்து நிறைவு செய்ய முடியாது. ஒரு சில இடத்தை வந்து நிரப்பவே முடியாது. இப்போ நம்ம எத்தனையோ நபர்களோட நம்ம பழகுவோம். அம்மாவோட இடத்த யாராவது நிரப்ப முடியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது, நீனு எனக்கு ஒரு புள்ளதான்ப்பா அப்படின்னு நம்ம நண்பனோட அம்மா சொல்லலாம். ஆனால் அது அம்மாவா நம்ம வந்து அந்த நேரம் உபசரிக்கலாம், அப்படி பண்பாட்டு ரீதியாக அப்படி பழகி முழுவதும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அது உண்மையிலேயே அப்படி ஒரு உணர்வை தருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஒரு ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இது மாதிரி கதைக்களங்கள்லாம் மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெண்ணிய சிந்தனையாளர்கள், பெரியார் போன்றவர்கள், மாற்று சிந்தனை கொண்டவர்கள்லாம் சிந்தித்திருக்கிறார். அந்த மாற்றங்களை சில முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி பெண்களை திருமணம் செய்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியர் திடீரென்று ஒரு அரசியல் தகராறில் வெட்டப்பட்டார். அவருடைய இளம் மனைவி, காதல் மனைவி துடிதுடிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவ்வளோதான், கல்யாணம் ஆகி சில மாதங்கள்லேயே நடந்துருச்சு. அப்படி அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்னொரு ஊழியராக இருக்கக்கூடியவர், ஒரு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அந்த பெண்ணை மனம் முடித்து கொண்டார். இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இது வெகுஜனங்களோடு தொடர்புடையதா, எல்லா தரப்புக்கும் தொடர்புடையதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு, இது மாதிரி ஒரு கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு சசி வந்து ஒரு படத்தை இயக்குறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு மாற்று சிந்தனைக்கான ஒரு கதவு திறக்கிறது, ஒரு புதிய அனுபவம் பிறக்கிறது. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு ஃபீல் கிடைக்கணும். நான் பார்க்காத ஒரு வாழ்க்கை, எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவம், நான் உணராத ஒரு புதிய ஒரு புத்துணர்வு, ஒரு நெகிழ்ச்சி, இதெல்லாம் எந்த படம் தரும்னா, திடீர்னு துப்பாக்கி எடுத்து ஒரு 100 பேரை சுட்டாங்க, விமானம் கடலுக்குள்ளே விழுந்துச்சு, கப்பலை உடைச்சிட்டாங்க, படகுல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிற படங்களில் உணர்வுகள் கிடைக்குமானா ஒரு சிறிய வியப்பு இருக்கும். பிரம்மாண்ட படங்களில், பிரம்மாண்ட படங்களின் வியப்பு நீடிக்குமா, நிலைக்குமா என்பதற்கு கடந்த காலங்களிலே ஆபாவானன்கிற இயக்குனர், அரவிந்தராஜுங்கிற இயக்குனர், ஆர்கே செல்வமணி, சங்கர், பெரிய பட்டியல் இருக்கு. மகாராஜன், வல்லரசு படம் எடுத்த மகாராஜன், ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. ஏதாவது நிலைத்திருக்கிறதான்னு கேட்டால் அது அந்த காலகட்டத்தின் பிரமிப்பு. அவ்வளோதான். நீங்கள் டெக்னாலஜியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம், நான் ஒரு ரஜினிகாந்த் பாட்டு ஒன்று பார்க்குறேன். ஒரே ஒரு உருவத்தை 2-3 உருவமாக காட்டுறது, அப்படியே வந்து போகிறது மாதிரி காட்டுறது, அப்படி சுற்றுறது மாதிரிலாம் காட்டுறது. அப்படி ஒரு பாடல் காட்சி பார்த்தேன் 80களில் ஒரு ரஜினிகாந்த் திரைப்படத்தில் உள்ளது. ஒரே பிம்பத்தை ஒரு ஆப்டிக்கல் ஒர்க் வச்சு அப்படி காட்டுறாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒர்க்கு கல்யாண வீடியோ பண்ணுறவங்கிட்ட வந்துருச்சு. இப்போ அன்னைக்கு வியப்பு 30 வருஷம் முன்னாடி வந்துருச்சு. ஆமாம், அந்த வியப்பு தீர்ந்துருச்சு. அப்போ நீங்கள் டெக்னாலஜிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எத்தனையோ இசை கருவிகளை வாசிப்பாங்க, நுட்பங்களை வாசிப்பாங்க. கண்ணதாசனுடைய ஒரு வரி கொடுக்குற ஃபீல் இருக்குல்ல, மலர்ந்து மலராத பாதி மலராகங்கிறது, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலு. அதுதான் அண்ணன் தங்கச்சி அந்த உணர்வை சொல்லுகிற ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ அந்த உணர்வை சொல்லுகிற இடம் வந்து பிரம்மாண்டங்களால் தர முடியாது, வாய்ப்பே இல்லை, கிடையாது. அப்போ நீங்கள் வந்து பிரம்மாண்ட படம்னு 100 ஹெலிகாப்டர் பறக்குது, 10 கப்பலை மொத்தமாக காமிச்சோம், 100 பேர் அடிச்சாச்சாங்கிற படம் அந்த காலகட்டத்தில் ஓடும். பறந்து அடிச்சாங்க. ஆனால் திரும்ப பார்க்க நாதி இல்லாமல் போயிடும். இன்னைக்கு ஏன் பாரதி ராஜனை பேசுகிறோம், அந்த கிராமத்து யதார்த்தமான வாழ்க்கையை வந்து கேமரா வழியாக காட்டினார். கேமரா வழியாக தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, மீரா கதிரவன்கிற டைரக்டரு இஸ்லாமிய வாழ்வியல் படம், ஒரு கதைக்குள்ள ஏதாவது ஒரு கதாபாத்திரம் வரும், ஒன்று தீவிரவாதியாக காட்டுவான், இல்லை ரொம்ப நல்லவருங்க, உலகத்தில் அப்படி ஆளே கிடையாதுங்கிற மாதிரி படமும் காட்டியிருக்கான். ஆனால் ஒரு துணை கதாபாத்திரமாக மட்டுமே வரக்கூடிய இஸ்லாமிய கதாபாத்திரங்கள் அப்படி இல்லாமல் ஹபீபி முழு திரைப்படமுமே இஸ்லாமிய கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு, அவர்கள் வாழ்வியலை வைத்துக்கொண்டு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்னவா இருக்குது, அவங்களுடைய சடங்குகள் என்னவா இருக்குது, அவங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை என்னவா இருக்குது, அவர்களுடைய தொழில் எப்படி இருக்குது, அந்த வாழ்க்கை முறை மொத்தத்தையுமே ஒரு திரைப்படத்திலே அவர்களுடைய பண்பாட்டு சூழலை வந்து ஒருத்தர் பதிவு செஞ்சிட்டார். அந்த படம் வந்து மக்களால் கொண்டாடப்படுகிறது, விமர்சகர்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த எல்லா படத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய பல விமர்சகர்கள்
கொண்டாடி தீர்த்துட்டாங்க பல பேர். சோசியல் மீடியா முழுக்க பாசிட்டிவான விமர்சனங்கள் வருது. அதில் ஒருவர் கூட நடிகர் கிடையாது. கஸ்தூரி ராஜாங்கிற ரிட்டையர்டான, அதாவது பழைய இயக்குனர், இன்றைக்கி அதில் நடிச்சிருக்கார். ஆனால் அவர் ஒரு பரபரப்பான நடிகரான்னு கேட்டால் இல்லை. அவர் ஒரு பெரிய நடிகருடைய தந்தையார் இன்னைக்கு, அவ்வளோதான். அவர் கதாபாத்திரமே வாழ்ந்துருக்கிறார். ஆமாம். அப்போ யூசுப் பாயின்னு ஒரு கேரக்டரில் அவர் நடிக்கிறார். மலையாளத்திலிருந்து வந்த 2 பெண்கள் வந்து அந்த நிலோஃபரு அந்த மாதிரியான பெண்கள் கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இந்த அசாத்தியமாக இதுவரைக்கும் நிகழாத ஒன்றை, இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒன்றை, ஒரு புதிய கதவை அவர் திறந்திருக்கிறாரு. ஒரு புதிய பாதையை வந்து புலப்படுத்தியிருக்கிறார். நிறைய இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் அதே போல் காவிரி பாசன பகுதி இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலுக்கும் நிறைய வந்து வேறுபாடு உண்டு. காவிரி பாசன பகுதி இஸ்லாமியர்கள் வந்து பயணம் போனால் தான் அவங்களுக்கு வந்து நிக்கான்ற திருமணமே நடக்கும். ஆமாம், கரெக்ட். இங்கே உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொழிலில் ஈடுபடலாம், பிஸ்னஸ் ஈடுபடலாம் அப்படின்னு இங்கே உள்ளவர்கள். அந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வரைக்கும். நான் சொல்கிறது வந்து சிதம்பரத்தில். ராமநாதபுரத்தில் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாமியர் ஒருவரை பார்க்கும்போது அவரை இஸ்லாமியர்னு சொல்ல மாட்டாங்க, இஸ்லாம் ஆனவரும்பாங்க. இஸ்லாம் ஆனவர்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நம்மகிட்ட மறவராவோ, ஆசாரியாவோ, புள்ளமாராவோ, அல்லது தலிதாவோ, பல்லராவோ ஏதோ ஒரு ஜாதியில இருந்திருப்பாரு. இன்னமும் வந்து பேர் உண்டு. காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் உங்களை பேர் உண்டு இல்லையா? அங்கே உண்டு. அப்போ மறவர் சமூகத்தில் இருந்து தேவர் சமூகத்தில் இருந்து கன்வெர்ட் ஆனவங்க ராமநாதபுரத்தில் நிறைஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுளை மாற்றி கொண்டாலும் உறவு முறையை மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த மாமா மச்சான் பேசுகிற வழக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கிருந்து பிறகுனா, இப்போ ஆசாரியை பார்த்து அப்புன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் சித்தப்பா நமக்கு வந்து தகப்பன் முறையில் வேணும், இவர் வந்து மறவராக இருக்கிறவர் வந்து நமக்கு மாமா முறை வேணும் அப்படிங்கிற உறவு முறைகள் பேசுவது எல்லாமே எதனாலனா, இந்த மண்ணின் மைந்தர்கள் தங்கள் கடவுளை மாற்றிக்கொண்டார்களே தவிர அவர்கள் வாழ்க்கை என்பது இங்கே தான் இருக்குது. அதனால் ஒருவர் கடவுளை மாற்றிக்கொண்டதுனாலேயே அவருடைய கல்ச்சர் மாறிடுறது. இதை வந்து திரைப்படத்திற்குள்ளே இது வரைக்கும் சொல்லப்படலை. ஏன்னா ஒரு இஸ்லாமிய நண்பர் இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னா, நல்லது கெட்டதுக்கு போனோம்னா அவங்க வாழ்க்கை முறை கொஞ்சம் தெரியும். அந்த வாய்ப்பு பெறாதவர்கள் பல பேர் இருப்பாங்க, அந்த வாழ்க்கை முறை புரியாதவர் பல பேர் இருப்பாங்க. அப்போ இது முதல் முறையாக இஸ்லாமிய வாழ்வியலை ஒரு முழுமையான திரைப்படமாக ஹபீபி வழியாக வந்து மீரா கதிரவன் திறந்து காட்டியிருக்கிறார். ஒரு மறைக்கப்பட்ட பக்கங்களை, புறக்கணிக்கப்பட்ட பக்கங்களை திரைப்படமாக்கி காட்டும் போது, நீங்கள் ஒரு திரைப்படத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பல விஷயங்கள் நடக்குது. அதுக்குள்ளே ஒரு சவுண்டிங் இருக்குது, இசை இருக்குது. ஒரு திரைப்படத்தினுடைய அந்த கதாபாத்திரங்களினுடைய அசைவுகள் இருக்குல்ல, ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு செய்யும்போது அது ஒரு சிற்பம் போல இருக்குது. அது நடமாடுவது என்பது ஒரு ஓவியம், அந்த நிலக்காட்சி என்பது ஒரு ஓவியம் போல இருக்குது. பல ஆர்ட் ஃபார்ம், அதுக்குள்ளே ஒரு பல கலை வடிவங்கள் வந்து ஒரு திரைப்படத்துக்குள்ளே இயங்குகிறது. அதனால தான் திரைப்படம் என்பது வந்து எல்லா கலைகளின் சங்கமமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒருத்தர் கவிஞர் ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு, அதுக்குள்ளே ஒரு தையல் கலைஞர் அதற்கான சட்டைகளை தயாரிக்கிறாரு, அதுக்கான வடிவங்களை தயாரிக்கிறாரு. ஒரு ஆர்ட் டைரக்டரு அதுக்குள்ளே உட்காந்து ஒரு செட்டு போடுறாரு. அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு உணவு கலைஞர் எல்லாருக்குமான உணவை பரிமாறிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு திரைப்பட நடிகர் வந்து ஒரு எமோஷனலான காட்சிகளை நடிக்கிறார். அதுக்குள்ளே ஒரு கதாசிரியர் அதுக்கான வசனங்களை எழுதி கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒரு திரைப்படம் என்பது எல்லா கலைகளின் சங்கமமாக இருக்கிறது. அந்த கலைகள் மட்டும்தான், அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு முறை சொன்னார், உலக படங்களை பார்க்கிற போது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்குமான பிரத்யேகமான பண்பாடு, கலாச்சாரம் மட்டுமல்ல, அவர்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள அது உதவுகிறது. இப்போ நீங்கள் ஈரானிய திரைப்படங்கள் ஏன் குழந்தைகளை வைத்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா, அங்கு வந்து அனுமதி கிடையாது. அப்போ பெரியவங்களை வச்சு படம் எடுக்கும்போது பெண்களை அது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியாது. அப்படிங்கிறப்ப அங்கே அனுமதி கிடையாது. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்குள்ள இருந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு படம் எடுக்கும்போது குழந்தைகளை வைத்து படம் எடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறு வேறு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, சட்டத்திட்டம் இருக்குது. அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு அவர்களே வந்து ஒரு திரைப்படத்தை எடுத்தால்தான் அது முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இஸ்லாமியர் வாழ்வியல் திரைப்படத்தை ஒரு பக்கம் அவர் எடுத்திருக்கிறாரு. இளமையிலே வந்து தங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அவங்களுடைய வாழ்வினுடைய அந்த தீராத துயரத்தை வாழ்க்கை துணை தேடும் படலத்தை நூறுசாமி மாதிரி படங்களில் உணர்வுபூர்வமான படங்கள் மட்டும்தான் என்றைக்குமே எவர்கிரீனாக நீடிக்க முடியும். இது நடுநாட்டு வாழ்க்கை, அதே போல் வந்து வட தமிழகத்தினுடைய அந்த கதை காலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நூறுசாமி கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை பேஸ் பண்ணி தான் வந்து. இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் பாரதி ராஜா வந்து தேனி மாவட்டத்தினுடைய கதைகளை எடுக்கும்போது வட மாவட்டங்களின் வாழ்க்கை முறையை யாருமே பதிவு செய்யலை. அப்போ என்ன செஞ்சாருன்னா, ஒரு தங்கர் பச்சான்னு ஒரு இயக்குனர் வந்து அழகி மாதிரி திரைப்படத்தை எடுக்கும்போது பண்ருட்டியில் என்ன நடக்குது,
அந்த கடலூர் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்போ அந்த மண்ணிலிருந்து ஒரு கலைஞன் வந்து அதை சொல்லுகிற போது மட்டும்தான் அது முழுமை பெறுகிறது. அது மாதிரி தான் மீரா கதிரவன் என்பவரும் அடிப்படையில் அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு தமிழ் பெயரை சுட்டி கொண்டாரும் கூட, அபுல் ஹசன்கிறவர். அவர் அந்த சமூகத்திலே இருந்து எழுந்து வந்து ஒரு படத்தை சொல்லியிருக்கிறார் என்கிற போது அது முழுமை பெறுகிறது நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி.